அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அருள்மணி அப்படின்ற ஒரு நபர் கூலி வேலைக்கு போயிட்டுருக்காரு. இந்த நபருக்கு மேரேஜ் ஆகி 2 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. ஒய்ஃப் தன்னோட மாமியார் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ இவர் ரெகுலராக கூலி வேலைக்கு போயிட்டுருக்கும்போது கடந்த 2022 செப்டம்பர் மாதம் வழக்கம் போல் தன்னோட வீட்டிலேருந்து கூலி வேலைக்கு போகிறாரு. போன நபர் ரிட்டன் வீட்டுக்கு வரவே இல்லை. ஸோ டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் வீட்டுக்கு வரவே இல்லை. இப்போ என்ன நடக்குதுன்னா, அதே ஊரை சேர்ந்த ஒரு நபர் ரோட்டில் பைக்கில் வந்துட்டுருக்காரு. வந்துகிட்டு இருக்கும்போது ரோட்டு ஓரத்தில் ரத்த வெள்ளத்தில் இந்த அருள்மணி இறந்து போய் கிடக்கிறாரு. ஸோ இதை பார்த்த நபர் அதே வில்லேஜ் மக்களுக்கும் இவரோட ஒய்ஃபுக்கும் தெரியப்படுத்துகிறாங்க. ஒட்டுமொத்த மக்களும் அந்த இடத்துல வந்துடுறாங்க. இப்போ போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த அருளோட மனைவி பேர் ஜோதி. அந்த பொண்ணு பார்த்துட்டு இந்த இடத்துல கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா தன்னோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இறந்து கிடக்கிறாரு, யார் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டேரெக்டாக பாடியை ஜிஹெச்சுக்கு அட்டாப்சிக்காக அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு அடுத்த கட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த இறந்து போன அருளோட ஒய்ஃப் ஜோதி கிட்ட தான் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எப்போ லாஸ்ட்டாக உங்கள் ஹஸ்பண்டை பார்த்தீங்க, எங்கே போனார், உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது எதிரிகள் இருக்காங்களான்னு சொல்லி எல்லா அங்கிலையும் போலீஸ் விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும் போது இந்த பொண்ணு சொன்னது என்ன அப்படின்னாக்கா, இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்குள்ளே வந்ததில்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு கிளியராக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர், அதாவது குடிப்பழக்கம் மட்டும் கொஞ்சம் இருக்குது, எப்பயாவது ஒரு சில சமயம் சரக்கடிப்பார்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக இந்த ஜோதியோட அம்மா ஜானகி கிட்ட விசாரிக்கிறாங்க. அதாவது இந்த பொண்ணு இப்போ இருந்தது தன்னோட அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க. அதனால் இந்த ஜானகி கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது என்னோட மருமகன் ரொம்ப நல்ல பையன்தான், என் பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான், ஆனால் சரக்கு அடிக்கிறது சில சமயம் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடியே பையன் ரொம்ப நல்ல பையன்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ் வில்லேஜ் மக்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும்போது தான் இந்த அருளோட மொத்த ஹிஸ்ட்ரியுமே ஆக்சுவலாக வெளில வர ஆரம்பிக்குது. இந்த அருள் என்ன பண்ணுறாருன்னா, கூலி வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா, இந்த பொண்ணு ஜோதியும் இதே ஊரை சேர்ந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணு, ரொம்ப நாளாக ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த மாதிரி லவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணுக்கிட்ட போய் டேரெக்டாக சொல்கிறாரு. சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அருளும் ஜோதியும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் அவங்கவுங்க வீட்டில் சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த லவ்க்கு ஓகே சொல்கிறாங்க. ஒரு வழியாக 2 பேரண்ட்ஸ் சம்மதத்தோடு மேரேஜ் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 2 பேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பல பக்கம் சுற்றுலா போகிறதா இருக்கட்டும், இது மாதிரி அவுட்டிங் போகிறதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. அடுத்த கட்டமாக இவங்களுக்கு அடுத்தடுத்துன்னு சொல்லி தொடர்ந்து 2 ஆண் குழந்தையும் பிறகுது. ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்க 2 பேருக்குள்ளேயும் அடிக்கடி சின்ன சின்னதாக சண்டை வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி சண்டை வர ஆரம்பிக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த பொண்ணு கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா அம்மா வீடு அதே ஊர் அப்படிங்கிறனால பக்கத்தில் இருக்கிறதுனால தன்னோட குழந்தைங்களை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன சண்டை போட்டாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இந்த பொண்ணு எப்போல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த டயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மணிகண்டன் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். அதாவது அவங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீடு தான். அந்த மணிகண்டனோட பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த மணிகண்டன் என்ன பண்ணுறான்னா, இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த பொண்ணோட ரொம்ப ஆறுதல் சொல்கிற மாதிரி உள்ளே வரான். உன் ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கான், இப்படிலாம் இருக்கக்கூடாது, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஆறுதலாக சொல்கிற மாதிரியே இந்த பொண்ணை கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்குள்ள காதல் ஆரம்பிக்குது. இந்த காதல் என்ன ஆகுது அப்படின்னாக்க, ஒரு கட்டத்தை தாண்டி 2 பேர் கள்ளத்தனமாக உறவு வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களோட கள்ளக்காதல் ரெகுலராக கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்குது. இந்த விஷயம் ஒரு சில மக்களுக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னாக்கா, இந்த ஜோதி எப்பெல்லாம் தன்னோட அம்மா வீட்டுக்கு வராங்களோ அந்த டயத்துலலாம் பார்த்தா இந்த மணிகண்டன் அந்த வீட்டுக்கு போயிடறானேன்னு சொல்லி நிறையா பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜ் மக்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்து இந்த நபர்கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அதாவது இந்த ஜோதியோட கணவர் அருள்கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. இந்த அருளும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதை நம்ப கிடையாது. அதுக்கப்புறம் தன்னோட ஒய்ஃப் மேலே இவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. என்ன நம்ம சண்டையே போடலனாலும் புதுசாக ஒரு சண்டை போட்டுட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடறாளேன்னு சொல்லி இவனுக்கே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இப்போ ஊர் மக்களும் ஒரு பக்கம் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுனால கிட்டத்தட்ட சந்தேகம் கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த வில்லேஜ் மக்கள் போலீஸ்கிட்ட என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜோதி இல்லீகல் அஃபேரில் இருந்திருக்கா அந்த மணிகண்டனோட. ஸோ அந்த பொண்ணை தான் நீங்கள் டீட்டெயிலாக விசாரிக்கணும், அந்த பொண்ணுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு க்ளூவை கொடுக்குறாங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக இந்த ஜோதியோட மொபைலை வாங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மாதிரி செக் பண்ணும்போது மணிகண்டனோட மொபைலுக்கு கால் போனதாக எதுவுமே இல்லை. ஸோ இந்த பொண்ணு ஒருவேளை பேசிட்டு அழிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணோட மொபைல் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது தான் பல உண்மைகள் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்குது.
அதாவது இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே அதிகமா பார்த்தீங்கன்னா, இந்த மணிகண்டனுக்கு தான் வந்து கால் பேசியிருக்காங்க. மணிக்கணக்கா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டெலீட்டும் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, WhatsAppல வந்து சேட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப ஆபாசமான முறையிலலாம் இருக்குது அந்த சேட்டிங். அந்த அளவுக்கு வந்து சேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட 2 பேரோட பிரைவேட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணியிருக்காங்க 2 பேரும். இப்போ இந்த ஜோதி கிட்ட வந்து போலீஸ் வந்து கேட்குறாங்க. இந்த மணிகண்டன் யாரு? இவன்கிட்ட எதுக்கு இந்த மாரிலாம் பேசியிருக்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால சமாளிக்க முடியல. ஆமா, நான் அந்த நபர வந்துட்டு இந்த மாரி இல்லீகல் அஃபேர்ல அந்த நபரோட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி உண்மைய ஒத்துக்கிறாங்க. ஸோ ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் உன்னோட கணவரோட கொலைக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது, இந்த பொண்ணு சொன்ன விஷயத்த கேட்டு போலீஸே வந்து ஆடி போய் நின்னுருக்காங்க. ஏன்னா, இந்த மாரிலாம் ஒரு சம்பவம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஜோதி வந்து எப்பலாம் வந்து தன்னோட கணவரோட சண்ட போடுறாங்களோ, அப்பலாம் வந்து தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த மாரி வந்ததுக்கப்புறம் கள்ளக்காதலனான இந்த மணிகண்டனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அவன வந்து வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. இந்த மாரி அவன் வீட்டுக்கு வரும்போது ஜோதியோட அம்மா ஜானகி பார்த்தீங்கன்னா, அதே வீட்ல தான் இருக்காங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்டா, நல்லாவே தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்கனாக்க, தன்னோட பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லி இந்த கள்ளக்காதலுக்கு அவங்க வந்து சப்போர்ட்டா நின்றுருக்காங்க. எந்த அளவுக்கு சப்போர்ட்டா நின்றுருக்காங்க அப்படின்னாக்க, தன்னோட பொண்ணையும் இந்த மணிகண்டனையும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்ல அனுப்பி வச்சுட்டு, வீட்டுக்கு வெளியில காவலுக்கு நின்றுருக்காங்க. அதாவது யாராவது வீட்டுக்குள்ள வந்துரக்கூடாது அப்படிங்கிறக்காக காவலுக்கு நின்றுருக்காங்க. இந்த மாரி 1 நாள் 2 நாள் இல்ல, பல நாள் பார்த்தீங்கன்னா, இதே மாரி ரெகுலரா காவலுக்கு நிக்கிறாங்க. எப்பல்லாம் இந்த பொண்ணு வந்து கோவிச்சுக்கிட்டு இங்க வராங்களோ, அப்பல்லாம் மணிகண்டனும் வருவான். இந்த ஜோதியோட அம்மா ஜானகியும் பார்த்தீங்கன்னா, காவலுக்கு நிக்கிறாங்க. ஒரு கட்டத்த தாண்டி இந்த ஜோதி என்ன பண்றாங்கனாக்க, இந்த மணிகண்டன பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னோட கணவரோட சண்டை போட்டு வராங்க. அதாவது தன்னோட ஃபேமிலியில வந்து எந்த ஒரு சண்டையுமே இருக்காது. அப்படி இருந்தாலும் புதுசா இவங்களே ஒரு சண்டைய போட்டுட்டு, கணவர் விட்டு பிரிஞ்சு வரணுங்கிற மாரி தன்னோட குழந்தைய தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வர்றது. வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல மணிகண்டனுக்கு கால் பண்ணி வர வச்சு 2 பேரும் வீட்லயே உல்லாசமா இருக்கிறது. இந்த உல்லாசத்துக்கு காவலுக்கு நிக்கிறது இந்த ஜானகி. இப்படியே நாட்கள் போய்க்கிட்டே இருக்கும்போது, ஒரு பக்கம் இந்த வில்லேஜ் மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உன் ஒய்ஃப் வந்து மணிகண்டனோட வந்து அஃபேர்ல இருக்கான்னு சொல்லிட்டு. இவருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் வருது. நம்ம சண்டையே போடலனாலும் பார்த்தா, எதுக்கெடுத்தாலும் அம்மா வீட்டுக்கு போறேன், அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி போயிடுறாளேன்னு சொல்லி, இந்த இறந்து போன இந்த அருளுக்கு வந்து சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த அருள் வந்துட்டு தன்னோட மாமியார் வீட்டுக்கு நேரா கிளம்பி போறாரு. அங்க போனதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில வந்து மாமியார் நின்னுட்டு இருக்காங்க. என்னோட மனைவி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன் ஒய்ஃப் எல்லாம் இங்க இல்ல, நீ கிளம்பி போ ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லி மாமியார் வந்து இவர வந்து துரத்தி விட பார்க்குறாங்க. இவர் இருந்தாலும் போகாம என்ன பண்றாருன்னா, வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்குறாரு. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா, இந்த அருளுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. ஏன்னா, தன்னோட மனைவியான ஜோதியும், அந்த கள்ளக்காதலன் மணிகண்டன் 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத பார்க்குறாரு. இத பார்த்து அவரு தாங்க முடியாம, அந்த மணிகண்டன அடிச்சு அங்கேருந்து விரட்டி விட்டுட்டு, இந்த ஜோதிக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு அடிய போட்டு, அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு அட்வைஸ் பண்றாரு. எதுக்கு இந்த மாரிலாம் பண்ணேன்னு சொல்லி திட்டுறாரு. வெளியில வந்து உங்க மாமியார பயங்கரமா திட்டுறாரு. "நீ எல்லாம் ஒரு தாயா? உன் பொண்ணுக்கு வந்து நீ வந்து அம்மாவா இருக்கியா? இல்ல இந்த மாரியான சம்பவம்லாம் பண்ணிக்கிட்டு, நீ வந்து புரோக்கர் வேல பார்த்துட்டு இருக்கியான்னு" சொல்லி பயங்கரமா வந்து திட்டுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் தாங்க முடியாம, தன்னோட மாமியாரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு அடி அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒய்ஃப வந்து வீட்டுக்கு கூப்பிடுறாரு. இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, "நீ வந்து என்னையே சந்தேகப்படுறியா? நான் உன் வீட்டுக்குலாம் வர முடியாது. இனிமே உன் கூட வாழவும் முடியாதுன்னு" சொல்லி இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த அருள் வந்து தன்னோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. இப்ப தான் இந்த ஜானகிக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன அப்படின்னாக்க, என்னையே வந்து இவன் திட்டிட்டான். அது மட்டும் இல்லாம அடிச்சுட்டான். இவனுக்கு வந்து அவ்வளோ பெரிய திமிரா? இவன விடவே கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி, மணிகண்டனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி அவன வர வச்சு, இவன வந்து நீ முடிச்சு கட்டிரு. என் மருமகன நீ வந்து தீர்த்து கட்டிட்ட அப்படின்னாக்க, என் பொண்ண வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ. நீ வந்து லைஃப் ஃபுல்லா வந்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஆஃபர குடுக்குறாங்க. இந்த விஷயம் வந்து மணிகண்டனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போயிருது. ஏன்னா, இந்த பொண்ணு வந்து அழகா இருக்காங்க. இந்த பொண்ணோட லைஃப் லாங் நம்ம சந்தோஷமா இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய வரம் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வந்து இந்த ஆஃபருக்கு வந்து ஒத்துக்கிறான். ஸோ மணிகண்டன் இதுக்கு ஒத்துக்கிட்டு என்ன பண்றான் அப்படின்னாக்க, தனியா போய் இந்த சம்பவத்த பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக, தன்னோட ஃப்ரெண்டான லோகேஷ் அப்படிங்கிற ஒருத்தனை வந்து கூட கூட்டிக்கிறான். ஸோ கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, ஒரு வழியா வந்து இந்த அருளை வந்து எப்படி தீர்த்து கட்டணும், எங்கேருந்து வருவான், எங்கே போவான், எப்போ தனியாக வருவான், எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒரு பிளானை ரெடி பண்ணுறாங்க. பிளானை ரெடி பண்ணி சம்பவத்தன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இந்த அருள் வந்து ஒயின் ஷாப்புக்கு வந்து சரக்கு அடிக்க போகிறாரு. ஸோ அங்கே போய் சரக்கு அடிச்சுட்டு ரிட்டன் ஆக்சுவலாக வீட்டுக்கு வராரு. ஃபுல் போதையில் வராரு. வந்துகிட்டு இருக்கும்போது யாரும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, இந்த மணிகண்டனும் லோகேஷும் பார்த்தீங்கன்னா வழியிலே மறித்து கத்தி எடுத்து சரம் மாதிரியாக வந்து அந்த நபரை வந்து தாக்கிடுறாங்க. ஸோ அந்த இடத்துலேயே அருள் வந்து சரிஞ்சு இறந்து போயிடுறாரு. இந்த மணிகண்டன் லோகேஷ் 2 பேருமே இந்த நபரை வந்து தீர்த்து கட்டினதுக்கப்புறம் இந்த அருள் வந்து இறந்துட்டாருன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. ஸோ எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் அதே ரோட்டு வழியாக வந்த இதே ஊரை சேர்ந்த நபர் வந்துட்டு இந்த அருளை பார்த்ததும் இந்த அருளோட மனைவிக்கும் அந்த வில்லேஜ் மக்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இப்போ தான் வந்து இந்த அருளோட மனைவி வந்து பார்த்துட்டு இதை வந்து கதறி துடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த வில்லேஜ் மக்களுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. இந்த மணிகண்டன் நினச்சது என்ன நினச்சிருக்கான் அப்படின்னாக்க,
இந்த அருளை வந்து நம்ம தீர்த்து கட்டிடலாம். போலீஸால் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு புத்திசாலித்தனமாக தீர்த்து கட்ட போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா நேராக போயிட்டு இந்த ஜோதியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம், லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் போயிருக்காரு. இந்த மணிகண்டன் வந்துட்டு போலீஸோட நெத்தியில் வந்து இளிச்சவாயம் அப்படின்னு எழுதி ஒட்டியிருக்கிறதா நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு நபர் வந்து தீர்த்து கட்டிடுவோம், நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடுவோம், போலீஸால் நம்மளை கண்டே பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜோதியை வந்து கல்யாணம் பண்ணிக்குவோம், லைஃப்பில் செட்டில் ஆயிடுவோம், ரொம்ப சந்தோஷமாக இருப்போங்கிற மாதிரி இவர் நினச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து கற்பனைக்கு வேணால் சரியாக இருக்குமே தவிர ரியல் லைஃப்பில் ஒத்து வராது. ஸோ இந்த மாதிரி சினிமாலாம் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ண முடியும்னு சொல்லி இந்த மாதிரி யோசிச்சுற கூட யோசிச்சிடாதீங்க. ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு தடையுமே இல்லாமல் ஒரு குற்றத்தை பண்ணால் கூட அந்த குற்றத்தையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜானகி வந்து தன்னோட சொந்த மருமகனே தீர்த்து கட்டுறதுக்கு இந்த மணிகண்டன்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இந்த மணிகண்டன் வந்து 1% யோசிச்சிருந்தா கூட இப்படியான ஒரு குற்றத்தை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டான். ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி சொந்த மருமகனே தீர்த்து கட்டுறதுக்கு துணிஞ்ச இவங்க நாளைக்கு நம்மளை என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக யோசிச்சு பார்த்துருக்கணும். ஏன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது நாளைக்கு உங்களுக்கே அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும். போலீஸ் வந்துட்டு இந்த மணிகண்டனையும் மணிகண்டனோட ஃப்ரெண்டு லோகேஷ் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இறந்து போன அருளோட மனைவி ஜோதியையும் ஜோதியோட அம்மா ஜானகி 4 பேரையும் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. இந்த ஜோதியை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இந்த குற்றத்தில் தொடர்பு இல்லைன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த பொண்ணு வந்து இப்படியான குற்றம் பண்ணணும்னு சொல்லி பிளானும் பண்ணலை, அதே சமயத்தில் இந்த குற்றம் பண்ணும்போது அந்த ஸ்பாட்லேயும் இல்லை அப்படிங்கிறனால அவங்கள மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த மணிகண்டனும் இந்த லோகேஷும் பார்த்திங்கன்னா நேரடி தொடர்பு இவங்க 2 பேருக்கு இருந்திருக்கு. இந்த ஜானகி வந்துட்டு ஒட்டுமொத்த பிளான் பண்ணதே இவங்க தான். ஏன்னா இவங்க இந்த கொலை பண்ணணும்னு சொல்லி தூண்டி விட்ட நபரே வந்து இந்த ஜானகி தான் அப்படிங்கிறனால இந்த 3 பேரும் வந்து இப்போ ஜெயிலில் தான் இருக்காங்க. இந்த ஜானகி வந்து அம்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து தகுதியற்ற ஒரு நபராக இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா தன்னோட பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னாக்கா நீங்கள் அவங்களுக்கு வந்து நிறையா பணம் சேர்த்து வச்சுருக்கலாம், நல்ல பையனாக பார்த்து மேரேஜ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு தன்னோட பொண்ணுக்கே வந்து இந்த மாதிரி புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கு வெளியிலே வந்து காவலுக்கு நின்றுட்டுருக்கிறதுங்கிறது கேவலத்துலேயும் கேவலம், ரொம்ப எச்சத்தனமான ஒரு செயல்னு சொல்லலாம். இந்த கேஸில் இந்த ஜோதியும் ஜோதியோட அம்மா ஜானகி இவங்களோட செயலை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.